ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுறேன். எல்ஐசியில ஒரு வருஷத்துக்கு 1,20,000 15 வருஷத்துக்கு பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் 35 இயர்ஸ்க்கு ரெகுலர் இன்கம் வர மாதிரி மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். 15 வருஷம் பணம் கட்டுறீங்க, அடுத்த அடுத்த 35 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெகுலரா பணம் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான எல்ஐசி பிளான். 15 வருஷத்துக்கு வருஷம் 1,20,000 பே பண்ணீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு வருஷம் 1,00,000 உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வருஷம் 2,00,000 அதுக்கு அடுத்த 10 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். வருஷம் வருஷம் கிடைக்கும். அது இல்லாம நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு அடுத்த 15 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3,00,000 கிடைக்குது. சோ உங்களுக்கு முதல்ல 10 வருஷத்துக்கு வருஷம் 1,00,000, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு வருஷம் 2,00,000, அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு வருஷம் 3,00,000 உங்களுக்கு தொடர்ந்து ரிட்டர்ன்ஸா கிடைக்குது. 35 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அது இல்லாம உங்களுக்கு நார்மல் ரிஸ்க் கவரா லைஃப் லாங்குக்கு 22,00,000 இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. அது இல்லாம ஆக்சிடென்டல் கவரேஜ் 70 வயசு வரைக்கும் 44,00,000 கவரேஜ் இருக்கு. சோ மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். ஒரு வருஷத்துக்கு 1.2 லேக்ஸ் நீங்க பே பண்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வருஷம் 1,00,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த 10 இயர்ஸ்க்கு வருஷம் 2,00,000 கிடைக்குது. அதுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு வருஷம் 3,00,000 கிடைக்குது. நார்மல் ரிஸ்க் கவர் 22,00,000 100 வயசு வரைக்கும் கவரேஜ் உண்டு. அது இல்லாம ஆக்சிடென்டல் கவரேஜ் 44,00,000 இருக்கு. ஆக்சிடென்டல் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் கூட இருக்கு. இது எல்ஐசியோட ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம். அது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான். மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். நான் ராஜா எல்ஐசி. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பணம் கட்டுறோம், எப்பப்ப பணம் கட்டுறோம், எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. உதாரணத்துக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 வயசுல ஒருத்தர் பாலிசி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு நாள் பணம் கட்டுறாரு? 15 வருஷம் பணம் கட்டுறாரு. 45வது வயசு வரைக்கும் பணம் கட்டுறாரு. நான் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 1.2 லேக்ஸ் கட்டுறாரு. அது அவருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் 55 வயசு வரைக்கும் பணம் கட்டி முடிச்சதுல இருந்து தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் 55 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பேண்ட்னு சொல்லுவோம். சோ அந்த வயசுல வருஷத்துக்கு 2,00,000 2,00,000 தொடர்ந்து கிடைக்குது. 10 வருஷத்துக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் 65 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு 3,00,000 கிடைக்குது. 15 வருஷத்துக்கு கிடைக்குது. அப்போ வருஷம் 1,00,000 10 வருஷத்துக்கு அதுல ஒரு 10,00,000 கிடைக்குது. வருஷம் 2,00,000 10 வருஷத்துக்கு அதுல ஒரு 20,00,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் வருஷம் 3,00,000 ஒரு 15 வருஷத்துக்கு அப்போ ஒரு 45,00,000 அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. சோ மொத்தமா ஒரு டோட்டலா ஒரு எல்ஐசில இருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது ஒரு 75,00,000 ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஃபண்ட் மாதிரி, அதாவது இந்த பாலிசி ஹோல்டர் 100 வயசுக்குள்ள எப்ப இறந்து போனாலும் பாலிசி ஹோல்டருக்கு அவரோட ஃபேமிலிக்கு 22,00,000 கிடைக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 97,00,000 ரிட்டர்ன்ஸா கிடைக்குது இந்த பாலிசில இருந்து. இந்த பாலிசில 70 வயசு வரைக்கும் ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட் உண்டு. மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். நான் சொன்ன மாதிரி இந்த பாலிசில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டி இருக்கு. ஸோ இந்த பாலிசில 100 வயசு வரைக்கும் கவரேஜ் இருக்கு. 35 வருஷத்துக்கு தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இந்த பாலிசி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய பிளான். அது இல்லாம இந்த பாலிசியில நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு டாக்ஸ் வேவிங் பெனிஃபிட் உண்டு. அது இல்லாம நமக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் 100% டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸா இருக்கு. மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படிங்கறதுனால நம்ம கற்ற பணம் குறையாது. மிக அருமையா, மிகவும் ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம போடுற பணமே திரும்ப வருமா அப்படிங்கிறது இந்த காலத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 100% சாவரின் கேரண்டி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது இல்லாம ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான். 2 வருஷம் கழிச்சு பாலிசி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆப்ஷனும் உண்டு. மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். இந்த பாலிசிக்கு நடுவுல பணம் கட்ட முடியலைன்னா கூட நம்ம சரண்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெய்ட் அப் பண்ணிக்கலாம். அதாவது பணம் கட்டாம விட்டா கூட நம்ம எவ்வளவு பணம் கட்டியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும். சோ 15 வருஷத்துக்கு பணம் கட்டுறீங்க, வருஷம் 1.2 லேக்ஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து 35 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கு. அது இல்லாம லைஃப் லாங் இன்சூரன்ஸ் கவரேஜும் உண்டு. ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், கேரண்டியான நமக்கு கட்டுற பணத்துக்கு கேரண்டி இருக்கக்கூடிய பிளான். மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.